vlogs. இது ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான். எங்க சேனல் 10,000 ஃபேமிலியா வந்து என்னன்னா மாறியாச்சு. அந்த மொமெண்ட்ட நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனா கூட இருக்கும். ஜஸ்ட் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்படி நாங்க என்னதான் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருக்கு. என்னடா வீடியோக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஆக்சுவலா எல்லா செலிப்ரேஷனுக்கும் பண்ற மாரி பலூன்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே திருச்சி பீப்பிளோட ஃபேவரைட் ஷாப்பான மங்கல்க்கு தான் போய் வாங்குனோம். அங்க கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால ஹோல்சேல் ஷாப்க்கு போய் ஒரு சில திங்ஸ் வாங்கியாச்சு. ஒரு சில டிஃபரண்டான ஐட்டம்ஸ் மட்டும் ரேட் அதிகமா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு மங்கல்லேயே வாங்குனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சமைக்க தேவையான கிராசரி ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன் அப்படிலாம் வாங்குறதுக்கு 6 மணிக்கே போகணும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா போனது என்னமோ 9 மணிக்கு தான். நாங்க ஒண்ணு பிளான் பண்ணா, எங்க பாப்பா ஒண்ணு பிளான் பண்ணா. அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு போறதுக்கு லேட் ஆயிருச்சு. கறி வாங்க கார்ல போறீங்களா? அவ்ளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் வீட்ல குக் பண்றதுக்கு பெரிய அடுப்பு இல்ல. ஸோ அத வாடகைக்கு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க ஓட்ட கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் எடுத்துட்டு வந்து என்னன்னா போறோம். வீட்ல ஃபர்ஸ்ட் மட்டன் தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. அங்க தான் போனோம். வாடகைக்கு அடுப்பும் வாங்கியாச்சு. இந்த அடுப்ப வாங்கிட்டு வந்ததுலேருந்தே வீட்ல வந்து இந்த மாரி நம்மளும் ஒரு அடுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுப்ப கேர்ஃபுல்லா ஏத்திட்டு நெக்ஸ்ட் சிக்கன் கடைக்கு தான் வந்து போறோம். சிக்கன் வாங்குனதுலேருந்து சோ மெனி கன்ஃப்யூஷன் வந்து தோல் உரிச்ச கறி வாங்குறதா, தோல் உரிக்காத கறி வாங்கணும். ஈவன் சைஸ்ல கூட வந்து என்னன்னா கன்ஃப்யூஷன். ஒரு வழியா வந்து என்னன்னா 3 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செலவுங்கிறது வந்துட்டு ஆக தான் செய்யும். பட் அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷத்தை நேரம் வந்து இவ்வளோ நேரம் பேசக்கூடாது. லிஸ்ட்ல இருந்த எல்லா மளிகை ஜாமானும் வாங்கியாச்சு. மளிகை ஜாமான் பில்லு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட்ட விடவே தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். வீட்ல சொல்லியிருந்த எல்லா லிஸ்ட்ல இருந்த ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கடகடன்னு வந்துட்டோம். சரி, சரி. இன்னும் நான் என்ன செலிப்ரேஷன்னே உங்கள்ட்ட சொல்லலைல. 10,000 ஃபேமிலியா வந்த உங்க சார்பாவும் சரி, எங்க சார்பாவும் சேர்த்து ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். எங்களோட ஹேப்பினஸ நாங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணாம, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வேள ஃபுட்டுனாச்சும் வந்து என்னன்னா குடுக்க முடியுது அப்படின்னா, அது எங்களுக்கு ஹேப்பி தான். மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு நெறைய ட்ரீம் இருக்கும் அப்படின்னா, அதுல ஒன் ஆஃப் தி ட்ரீம்னா இதுவும் ஒண்ணா தான் இருக்கும். எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல நாங்க எங்களோட 10K செலிப்ரேஷன இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க எங்க ஃபேமிலியோட சப்போர்ட் தான் வந்து என்னன்னா காரணம். நாங்க ஹேப்பியா இருந்தோமோ இல்லையோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த 10Kக்கு பயங்கர ஹேப்பியா இருந்தாங்க. நாங்க இருக்கோம், செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, மாமியார், வீட்ல இருக்க எல்லாரும் ஒரு ஒரு வேலையா செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் ஃபீல் பண்றேன். எங்களோட ஃபேமிலி எங்களுக்கு எவ்ளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, எவ்ளோ ஆர்வமா அவங்க இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நாங்க எந்திரிச்சது என்னமோ 7 மணிக்கு தான். ஆனா எங்க மாமியாரும், மாமனாரும் வந்து மார்னிங் 4 மணிக்கே போய் கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே பெரிய மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னோட அம்மாக்குமே பயங்கரமா கால் வலி இருந்துச்சு. அதோட பரவால்ல நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா சமைச்சு தந்தாங்க. 2 ஃபேமிலியும் சூப்பர் இல்ல. நாங்க ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோம். அதான் கேக்கு. ஸோ கேக் இல்லாம செலிப்ரேஷனா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. கேக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரெட் அண்ட் ஒயிட் தீம்ல யூடியூப் தீம்ல தான் வந்து பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருந்தோம். அது மொத நாளே ஆர்டர் பண்ணியிருந்தா தான் அடுத்த நாள் கிடைச்சிருக்கும். பட் நாங்க வந்து பிரியாணி குக் ஆயிட்டு இருக்க இன் பிட்வீன் கேப்ல தான் போய் வந்து என்னன்னா வாங்குறதுக்காக போனோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒயிட் அண்ட் ரெட் தீம்ல இருக்க கேக் எல்லாமே வந்து என்னன்னா, ப்ரீவியஸ் டேயே ஆர்டர் குடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது கஸ்டமைஸ் பண்ணி நாங்க தில்லைநகர்ல ஒரு ஷாப்ல தான் வாங்குனோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வாங்குனோம். பிரியாணி ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆயிருச்சு. ஸோ எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. டேஸ்ட் பார்க்குறதுக்குன்னு சொல்லியே 4, 5 சிக்கன் பீஸ சாப்ட்டாச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து குக் பண்றத பார்க்கும்போதே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நான் பாடுனா சிரிச்சிருவீங்க. நான் பேக்கிரவுண்ட்ல அந்த பாட்ட போட்டு விடுறேன். பாப்பாவ அழவிடாம பார்த்துக்கிறதுக்கு ஒரு 2, 3 பேர் வேணும். அவள என்கேஜ் பண்றதுக்கும் நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பலூன ஊதி அதுலேருந்து சவுண்ட் பயங்கரமா வரும். அவ டக்குனு வந்து என்னன்னா பயந்துட்டா. நெக்ஸ்ட் டைம் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது, இல்ல அவ பயப்படல, நார்மல் ஆயிட்டா.
ஃபர்ஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லி குடுத்தாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த பசியில. அவங்க ரியாக்ஷன் பார்த்தாவே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே பிரியாணி பிரியர் அப்படிங்கிறதுனால பிரியாணி எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. பட் டேஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. நாங்க மதியம் லஞ்ச் தான் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து நாங்க சாப்பிடவே 4 மணி ஆயிருச்சு. அதனால அதுக்கு மேல நாங்க குடுக்குறதுக்கு ஒரு 6, 7 மணி ஆயிருச்சு. மாமியார், அம்மா 2 பேருமே நல்லா குக் பண்ணுவாங்க. அதனால பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. வீட்ல இருக்க எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டோம். லஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வொர்க் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான். பேக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஆள் இவன் இருக்கான்ல, லட்டு லட்டுன்னு சும்மா தட்டிக்கிட்டு பிரியாணி விக்கிற கடைக்கார பையன் மாரி பிரியாணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த செலிப்ரேஷனுக்கே காரணம் இவங்க தான். என் பாப்பா தன்வி தான். அவளால தான் இந்த 10,000 ஃபேமிலி அப்படிங்கிறது அவ கையால தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். பேக் பண்ணும்போது நடந்த சொதப்பல்ல ஒண்ணு அப்படின்னா, இதுவும் ஒண்ணு. அந்த அலுமினியம் ஃபாயில் சைடு தான் வந்து என்ன க்ளோஸ் சைடு இருக்கணும். நாங்க மாத்தி வந்து பண்ணிட்டோம். நெறைய தடவ ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இத இன்ன வரைக்கும் நோட் பண்ணதே இல்ல. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணிட்டு இப்படி மாத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணோம். தால்ச்சாலருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, ஒரு கவர்ல போட்டு எல்லாத்துக்கும் குடுக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேக் கட்டிங் செலிப்ரேஷன்னா, செலிப்ரேஷன் வெளிய தான் பிளான் பண்ணியிருந்தோம். மழை பெஞ்சதுனால அத எல்லாத்தையும் திருப்பி அவுத்து வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஷாப்ல தான் வந்து ரெட் வெல்வெட் கேக்க நாங்க கேட்ட மாரி கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க. மேல செட் பண்றோம் இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷன், YouTube வந்து லைக் 10K இது எல்லாமே நாங்களே பிரிண்ட் பண்ணி அத ஸ்டிக் பண்ணோம். கேக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியா தான் இருந்துச்சு. இவங்க தான் என்னோட மதர் இன் லா. பாப்பாவ வச்சுட்டு வந்து என்னன்னா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. படிக்கிறதுல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இதுதான். ஸோ ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இல்லையா? பாப்பா அது பட்டுச்சு அப்டின்னா கேக் சாப்பிட முடியாம போயிரும் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த பாப் ரோஸ் பெட்டல்ன்னு சொல்லிட்டு ஒரு பாப் வாங்கியிருந்தோம். ஸோ அது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாப் தான் ஆச்சு. கடைசில நாங்க வெட்டுற நேரத்துக்கு அத அடிக்கவே இல்ல. இந்த மாரி எங்களுக்கு நெறைய டைம் ஆயிருக்கு. ஸோ அந்த பாப் அடிக்கவே முடியாது. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டைட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஆயிருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வீட்ல இருக்க எல்லாரும் வந்து என்னன்னா கேக் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட லவ்வ வந்து இப்படிதான் வந்து என்னன்னா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க ஃபேமிலியா வந்து என்னன்னா ஃபோட்டோ எடுத்து ஜாலியா வந்து என்னன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நாங்க சமைச்சு வச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாருக்கும் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பிட்டோம். ஓகே. இப்ப நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மாரி சமைச்சு குடுக்குறதெல்லாம் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நான் தமிழ்ட்ட வந்து என்னன்னா சமைச்சு குடுக்கலாம், அத வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க கூட வந்து வேணா சமைச்சு குடுக்கலாம். ஆனா அத வீடியோவாலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானே அந்த பழமொழிய கேள்விப்பட்டிருக்கேன். "வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. பட் நாங்க ஏன் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம் அப்படின்னா, ஒரு சில யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்றத மட்டுமே வீடியோ போட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் உண்டு. அதே மாரி எங்கள பார்த்து 1 ஆர் 2 பீப்பிளாவது ஹெல்ப் பண்ணணும் மத்தவங்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தானே. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வீடியோ போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லயே வீடியோல கண்டிப்பா மோட்டிவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, என்னோட பிரெக்னன்சில சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். 9 மந்த்ஸ்ல சேனல் 10,000 ஃபேமிலியா குரோ ஆயிருக்கு. எனக்கு எப்பயுமே இந்த மாரி ஒரு திங்கிங் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு.
நான் மூவி பார்க்கும்போதெல்லாம் மூவில வர ஹீரோஸ்க்கு மட்டும் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஹீரோ ஃபைட் பண்ணா ஹீரோ தான் அதுல வின் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கு. பிகாஸ் தகுதியானவை எப்பயுமே தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் அ ஸ்கில் டெஃபினெட்லி யூ வில் வின். இதுதான் நான் இந்த வீடியோல குடுக்கணும்னு நெனச்ச மோட்டிவேஷன். கண்டிப்பா உங்கள்ட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் ஷைன் பண்ண முடியும். இப்ப வரைக்குமே நான் இத சீரியஸா எடுத்துட்டு ரெகுலரா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணல. இனி கண்டிப்பா ரெகுலரா வீடியோ போட வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து வேணும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட 10K செலிப்ரேஷன் இப்படி தான் வந்து என்னென்னா போச்சு. இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இது வந்துட்டு இட்ஸ் ஒரு பிகினிங் தான். ஸோ இன்னும் வந்துட்டு நிறையா கண்டென்ட்டும் நிறையா விஷயங்களும் வந்து நான் பண்ணுவோம். ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஃபார். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.